அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 14/5/2024 வைகாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. சப்தமி திதி பின்னிரவு 4:19 வரை, பின்பு வளர்பிறை அஷ்டமி. பூச நட்சத்திரம் பகல் 1:05 வரை, பின்பு ஆயில்ய நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். நவகிரக வழிபாடு மிக மிக நல்லது. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷ ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன். ரிஷப ராசியில் குரு, கடக ராசியில் சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் சனி, மீன ராசியில் செவ்வாய், ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சாரம் செய்வதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். குரு 2இல் இருப்பதால் பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது என்றாலும் தேவையற்ற அலைச்சல் காரணமாக மன அமைதி குறைவு உண்டாகும். சுக்கிரன், புதன் ஜென்ம ராசியில் இருப்பதால் உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக மிக நன்றாக இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய திட்டங்களை போட்டு அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சக ஊழியர்கள் சில இடையூறுகளை ஏற்படுத்தினாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன் வலுவாக அமைய பெற்று லாபஸ்தானத்தில் செவ்வாய், ராகு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலும் அதில் ஒரு பரிபூர்ண வெற்றி கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் தற்போது கைகூடி மனமகிழ்ச்சி ஏற்படும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி புதன், சூரியன், சுக்கிரன் சேர்க்க பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். செவ்வாய், ராகு 10இல் இருப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு.
பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். குறிப்பாக சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ல் சூரியன், புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை மிக மிக நன்றாக இருக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு மற்றவர்களால் முடிக்க முடியாத பணிகளை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். குறிப்பாக கடந்த சில நாட்களாக இருந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் கூட தற்போது விலகி எதிலும் சிறப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். குடும்பத்தில் பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் செவ்வாய், ராகு, 12ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் 9ல் இருப்பதால் உங்களுக்கு நெருக்கடிகள் நிலவினாலும் ஒரு சில எதிர்பாராத உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். தொழில் வியாபாரத்தில் தற்போதைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது படிப்படியாக முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் மற்றவர்களுடைய பணியும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருக்கும். அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் நீங்கள் ஒரு நல்ல பலனை அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன் வலுவாக அமைய பெற்று 6ல் சனி, 9ல் குரு சஞ்சரிப்பது மிக மிக அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பல்வேறு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக கொடுத்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்தில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். செல்வம் செல்வாக்கு வளர்ச்சி அடையும். கணவன் மனைவியிடையே கோபத்தை குறைத்துக் கொண்டு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு
10ஆம் வீட்டில் சந்திரனும் 7ஆம் வீட்டில் சூரியன் புதனும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு ஆகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். செவ்வாய் ராகு 6ஆம் வீட்டில் இருப்பதால் எந்த எதிர்ப்பையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பயணங்கள் மூலமாக ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில பலமான பலன்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். குறிப்பாக கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சூரியனும் 7இல் குருவும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் சந்திரனானவர் பாக்கியஸ்தானமான 9இல் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு அனுகூலமான நிலை இருக்கும். உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலர் புதிய வாய்ப்புக்காக நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருப்பீர்கள். தற்போது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனி, 5இல் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான அமைப்பு என்றாலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரனானவர் அமைய பெற்று இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதும், சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு சஞ்சாரம் செய்வதாலும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். பேச்சில் பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படும். எந்த ஒரு காரியத்திலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்பட்டு அதன் மூலமாக மன அமைதி குறைவு உண்டாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல நிலை இருந்தாலும் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் பலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன், முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு ஆகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுப்பீர்கள். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உண்டு. உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களுடன் நட்புடன் பழகக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு
மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ல் சூரியன் 6ல் சந்திரன் சஞ்சரிப்பது அனுகூலமான அமைப்பு என்ற காரணத்தினால் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். சுய முயற்சியால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக படிப்படியான முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகளும், வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையும் இன்றைய நாளில் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. செவ்வாய் ராகு 2 இருப்பதால் பேச்சை குறைப்பது மிக மிக நல்லது. கோபப்படாமல் இருக்க வேண்டும். முடிந்தவரை குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் 5ல் சந்திரன் சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பாகும். எதிர்பாராத உதவிகள் கிடைத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் உண்டு. பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு ஏற்றமிகுந்த பலன்களை அடைய முடியும். உடன் பிறந்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல இன்று உங்களிடம் தசாபுத்தி பலன்களை பற்றி பேசி வரக்கூடிய நான் தசாபுத்தி பலன்கள்ல சில குறிப்பிட்ட சில விஷயங்களை உங்களிடம் கூற உள்ளேன். தசாபுத்தி என்பது சுழற்சி முறையில் நடக்கும் என்று கூறினேன். சுழற்சி முறையில் 120 வருடங்கள் நடக்கும். ஒருத்தர் என்ன நட்சத்திரம் பிறக்கிறாங்களோ அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியோடைய கிரகத்தோட திசை முதல் திசையா நடக்கும் என்ற கருத்தை கூறினேன். சுழற்சி முறையின் பார்க்கின்ற போது முதல் திசையாக சூரியன், அடுத்து சந்திரன், அதுக்கடுத்து செவ்வாய், அடுத்து ராகு, அதுக்கடுத்து குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன் நடக்கும். சூரிய திசை 6 வருடம், சந்திர திசை 10 வருடம், செவ்வாய் 7 வருஷம், அடுத்து ராகு 18 வருஷம், குரு 16 வருஷம், சனி 19 வருடம், புதன் 17 வருடம், கேது 7 வருடம், சுக்கிரன் 20 வருடம். இதுல ஒரு சிலருக்கு ஒரு திசை நடக்கும், ஒரு சிலருக்கு ஒரு திசை நடக்காது. இப்போ ஒருத்தர் சூரிய திசை நடக்குதுன்னா சூரிய திசையில பிறந்தாங்கன்னா முதல் திசையா அவங்களுக்கு சூரிய திசை நடக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு சுக்கிர திசை வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அது மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு திசை நடக்கும், ஒரு சில திசை நடக்காது. அவங்களுடைய ஆயுள் நாட்களை பொறுத்து உண்டு. பொதுவா எப்பயுமே பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலன்கள்ல உங்களுக்கு முதல் திசையாக நடக்கக்கூடிய திசை சுபகிரக திசையா இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. சுபகிரகன்னா ஒரு குழந்தை பிறக்கிறதே சுக்கிரன் நட்சத்திரம் பிறக்குது, குருவோட நட்சத்திரம் பிறக்குது, புதனுடைய நட்சத்திரம் இருந்து புதன் வளர்பிறை கிரகத்தோட சேர்ந்தா சுபகிரகத்தோட சேர்ந்திருந்தால் உங்களுக்கு அந்த முதல் திசை நல்ல பிரமாதமான திசையாக இருந்து அந்த பிறந்த குழந்தையுடைய குடும்பத்தில் நல்ல சுபிச்சத்தையும் நல்ல ஒரு அனுகூலத்தையும் கொடுக்கும். ஒரு குழந்தை பிறக்கும் போதே சுக்கிரனுடைய நட்சத்திரம் பிறக்குதுன்னா அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தை பிறந்த வீட்டில் செல்வம், செல்வாக்கு, பொருளாதார நிலைகளும் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். அது போல ஒரு சில திசைகள் முதல் திசையா நடக்கிறது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. குறிப்பாக முதல் திசையாக கேது திசை நடந்தால், அதாவது அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு முதல் திசையாக கேது திசை நடக்கும். அப்படி நடக்கின்ற போது இந்த கேது திசை முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி முதல் திசையாக ராகு திசை நடக்கிறது அவ்வளோ ஒன்றும் சிறப்புன்னு சொல்ல முடியாது.
ராகு திசை என்பது திருவாதிரை சுவாதி சதயத்துல பிறந்தவங்களுக்கு முதல் திசையாக ராகு திசை நடக்கும். அப்படி நடக்கின்ற பொழுது அந்த ராகு திசை காலங்கள்ல அலர்ஜி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், பெற்றோருக்கு சின்ன சின்ன சோதனைகள், தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். அதே மாதிரி முதல் திசையாக சனி திசை நடந்தா கூட அது அவ்வளவு ஒன்றும் சிறப்புன்னு சொல்ல முடியாது. பொதுவா சனி ஜாதகத்துல பூசம், அனுஷம், உத்திரட்டாதியில பிறந்தவங்களுக்கு முதல் திசையாக சனி திசை நடக்கும். சனி திசை ஃபர்ஸ்ட் திசையா நடக்கும் போது அந்த சனி திசை முடிய வரைக்கும் மந்தமா இருக்கிறது, சோம்பேறியா இருக்கிறது, ஒரு லேசினஸ் ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் கூட ஏற்படுத்தும். அடுத்து பார்த்தீங்கன்றால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 3வது திசையாக ஒரு திசை நடந்தால் அந்த திசை எப்பயுமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அனுகூலத்தை தர்றது இல்லை. நிலைமையில நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்துட்டேன். அதிலும் குறிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூசத்தில் பிறந்தவங்களுக்கு, பூசத்துலன்னா பூசம், அனுஷம், உத்திரட்டாதியில பிறந்தவங்களுக்கு 3வது திசையாக உங்களுக்கு கேது திசை வரும். கரெக்டாக அந்த 15, 17 வயசு 18 வயசுக்கு பிறகு 25 வயசுக்குள்ள நடக்கும். ஒரு சிலருக்கு சனியோட இருப்பு அதிகமாக இருந்தால் உங்களுக்கு 26, 27 வயசுல ஆரம்பிச்ச கூட 35 வயசு வரைக்கும் கேது திசை நடக்கும். அந்த மாதிரி கேது திசை நடக்கும்போது அந்த கேது திசை பெரிய லெவலில் அனுகூலத்தை தராது. ஆனால் கேது திசை முடிஞ்சு நாளைக்கு என்னைக்கு சுக்கிர திசை வருதோ அதுக்கு பிறகுதான் லைஃப்ல ஒரு நல்ல வளர்ச்சிகள், நல்ல யோகங்கள்லாம் கூட கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்றால் சந்திரன நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு 3வது திசையாக ராகு திசை நடக்கும். அப்படி 3வது திசையாக ராகு திசை நடக்கும்போது அதுவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருந்ததாக சரித்திரங்கள் கிடையாது. நிறைய தடை, நிறைய இடையூறுகள்லாம் கூட ஏற்படுத்தும். பொதுவாக ஒருத்தருக்கு 3வது திசை என்று நடந்தால் அது வத திசைன்னு சொல்லுவோம். அந்த வத திசை பெரிய லெவலில் ஒரு அனுகூலத்தை தருவதற்கான வாய்ப்புகள் குறைவு மெயினா. அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு சுக்கிர திசை எல்லாருக்குமே நல்லது பண்ணிடாதுங்க. ஒரு சிலருக்குலாம் சுக்கிர திசை பெரிய லெவலில் அனுகூலங்கள் பண்ணாமல் போகும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3வது திசையாக சுக்கிர திசை நடக்கும்போது கூட அது சுக்கிர திசை பெரிய லெவலில் அனுகூலத்தை தருவதில் ஒரு சில சுணக்கங்கள் ஏற்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில்யம், கேட்ட, ரேவதி ஆகிய நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு 3வது திசையாக சுக்கிர திசை நடக்கும். அப்படி சுக்கிர திசை நடக்கும்போது நல்ல ஆஹா ஓஹோன்னு இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் நடைமுறையில் அது நல்லா இருக்காது ஜென்ரலாக. அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு பழமொழியாக சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 4வது திசையாக சனி திசை நடந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நடைமுறையில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு 4வது திசையாக சனி திசை நடக்கும்போது தான் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் நல்ல ஒரு வளமான பலன்களும் உண்டாகுது. கட்டத்தில் பார்க்கும்போது கேந்திரம், திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல பலனை தரும்னு சொன்னேன். அடுத்து பார்த்தீங்கன்றால் தசாபுத்தி பலன்களிலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு சில அமைப்புகள் உண்டு. சரலக்னம், சிரலக்னம், உபயலக்னம்னு பிரிச்சிருக்காங்க. சரலக்னம்னு சொல்லக்கூடிய மேஷம், கடகம், உங்களுக்கு துலாம், மகரம் ஆகிய லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பாதகஸ்தானம் 11ஆம் இடம் சொல்லியிருக்கோம். அந்த பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட திசையில முதலீடு பண்ணி தொழில் செய்யறது போன்ற விஷயங்கள் அவ்வளவு சிறப்பா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி சிரலக்னம்னு சொல்லக்கூடிய ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் ஆகிய லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகமும் 9ஆம் அதிபதியோட திசையும் நடக்கின்ற பொழுது அது அவ்வளவு பெருசா சிறப்பா சாதகமா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி உபயலக்னம்னு சொல்லக்கூடிய லக்னமான மிதுனம், கன்னி, உங்களுக்கு தனுசு, மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம் என்றதுனால அந்த பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட திசைகள் அவ்வளோ ஒன்றும் ஒரு விசேஷமான பலனை தரும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி சரலக்னம்னு சொல்லக்கூடிய லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 2, 7க்கு அதிபதியோட தசாபுத்தி நடக்கின்ற பொழுதும், ஸ்திரலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 3, 8க்கு அதிபதி தசாபுத்தி நடக்கின்ற பொழுதும், உபயலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 7, 11க்கு அதிபதி தசாபுத்தி நடக்கின்ற பொழுதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத உடம்பு பாதிப்புகள், தேவையற்ற நெருக்கடிகள், தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாகும். குறிப்பா சுக்கிரன் ஒரு மிகப்பெரிய ராஜயோகம்னு சொல்லுவோம். ஆனா மேஷ லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 2, 7க்கு இதுன்றதுனால அந்த சுக்கிர திசையில ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், தேவையில்லாத நெருக்கடிகள்லாம் கூட ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. உதாரணத்துக்காக சொன்னேன். தசாபுத்தி பலன்கள்ல சில விளக்கத்தை பற்றியும் இன்றைய ராசி பலன் பற்றியும் பேசினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.